நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் அவருடைய துணைவியாரும் இந்த வழியாக காரில் பயணம் செய்திருக்கிறார்கள். வழக்கமாக சென்னையிலிருந்து தஞ்சை வரும்போது அது புகைவண்டி மூலமாக இருந்தாலும் சரி, விமானம் மூலமாக இருந்தாலும் திருச்சி வந்து வருவது வழக்கம். அவர்களை அழைத்து செல்வதற்கு எப்போதும் 2 கார்களை அனுப்புவது வழக்கமா. ஆனால் அன்று ஒரே ஒரு காரை அனுப்ப வேண்டிய சூழலில் இரவு நேரம் இளையதலைவம் அவருடைய தந்தையும் தாயும் காரில் வரும்போது இந்த பகுதியை கிடக்கும்போது வாகனம் பழுதாகிவிட்டது. அப்போதெல்லாம் மொபைல் ஃபோன் கிடையாது, வேறு வசதிகள் கிடையாது. அந்த நேரத்தில் இந்த பகுதியில் உள்ள மக்கள், அங்கே நடந்து வந்தவர்கள் நடிகர் திலகத்தை அடையாளம் கண்டு கொண்டு வருகின்ற லாரி ஒன்றை மறைத்து அவர்களுடைய தந்தையாரையும் தாயையும் ஏற்றி அனுப்பினார். அந்த விஷயத்தை நடிகர் திலகத்துடைய அண்ணன் மைத்தனார் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதனால் இந்த ஊர் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் அவர்கள் வந்து செல்ல வேண்டும் என்று இருந்திருக்கிறது. அந்த வழியில் வந்த இளையதிலகம் அவர்கள் நமது பூங்காவினை திறந்து வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் அவர்களை அழைப்பதற்கு சென்றபோது எம்எல்ஏ திரு துரை சந்திரசேகரன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல திருவையாறு சட்டமன்ற தொகுதி அவர்கள் குடும்பத்தில் என்றும் நினைவில் இருக்கிறது. அரசியல் பற்றி ஒரு கருத்து கேட்டபோது அவர்கள் லைட்ஸ் ஆன், கேமரா ரெடியாக இருக்கணும், ஆக்ஷன்னு சொன்னால் நம்மளால் நடிக்க முடியுது சார், ஆனால் 24 மணி நேரம் நம்மளால் நடிக்க முடியலன்னு சொன்னார். எந்த அளவுக்கு அவருடைய அரசியல் பற்றிய கருத்து அவர்கள் மனதில் பதிந்திருந்தால் அவர்கள் இந்த கருத்தை வெளிப்படுத்தியிருப்பார்கள் என்பது நமக்கு புரியும். அப்படிப்பட்டவர்கள் இந்த பூங்காவினை திறந்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தற்போது வாழ்த்துறை வழங்குவார்கள். அவர்களை வாழ்த்துறை வழங்கும்படி உங்கள் சார்பிலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மேலே இருக்கும் ஐயா ராமசாமி அம்பலம் ஐயா அவர்கள், தம்பி தனசேகர் வாண்டையர் அவர்களே, அவரை மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, எல்லார் பேரும் சொல்லலை, தப்பாக நினச்சிக்காதீங்க. பெரியோர்களே, மாமாமார்களே, மச்சான்மார்களே, தாய்மார்களே, அம்மாமார்களே, தங்கச்சிமார்களே, சகோதரர்களே, அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஐயா சொன்னாங்க, ராமசாமி ஐயா சொன்னாங்க, தூரத்தில் இருந்தாலும் நான் அப்பாவை பார்த்துருக்கேன்னு. கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட அருமையை தெரிஞ்சுச்சுன்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நான் உங்கள் கிட்ட வந்திருக்கேன். ஐயா குணசேகர் வாண்டையர் அவர்கள் இவ்வளோ நாளாக பார்த்தது என்ன, கிட்ட வந்திருக்காரு. யாரையுமே நம்ம தூரத்துலேருந்து இடம் போட முடியாது. கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க நல்லவங்களாக கிட்ட பார்த்துரு. நான் நல்லவனாக இருக்கிறேன்னு ஒருவேன் எங்கள் அப்பா என்னை அப்படி தான் வளர்த்துருக்காங்க. ஆகையால் அது மட்டும் இல்லாமல் சொந்தங்களை மீட் பண்ணுறதுக்கு எங்கள் அப்பா எங்கே வேணாலும் நின்று இருக்கலாம், அப்பா ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் சொந்த ஊரில் நிற்கிறவங்க தான் நின்றாரு. ஆனால் என்ன பண்ணாங்க, அண்ணன் துரை சந்திரசேகரன் சொல்லிட்டு இருந்தேன். முன்னாடி போகிறேன்னா அப்பாவோட ஏரியாவுக்கு மட்டும்தான் ஐ கேம் ஃபார் எலெக்ஷன் கேம்பெயினுக்காக நான் வந்தேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க எதிர்கட்சி முன்னாடி போய் பிரபு எல்லாருக்கும் வெள்ளி கூட கொடுக்குறாரு, வாங்கியிருக்கேன், வந்துடாதீங்க சொல்லி போயிட்டாங்க. எங்கள் அப்பா நடித்த படம்லாம் அவன் தான் மனிதன், தெய்வ மகன், இப்படிலாம் படங்கள்லாம் இருக்கும்போது போனோடனே, ஏன் தம்பி அங்கே எல்லாரும் கொடுத்தீங்களா, நீங்கள் கொடுங்க, நீங்கள் அப்பா ஜெயிக்க வைக்க நான் கொடுக்குறேன்னு. இப்படி இருந்தாலும் அது இந்த ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். சகோதரர் சந்திரசேகர் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு. ஆகையால் அதுக்காக அப்பா சோர்ந்து போகல. அதுக்கப்புறம் என்ன, அப்பா ஒரு அளவுக்கு சினிமாலாம் கம்மியானதுக்கப்புறம் அவரோட அருமையான நாட்கள் இங்கே சூரவட்டையில் தஞ்சாவூர் தான் 10 வருஷம் 12 வருஷம் வேட்டி கட்டிக்கிட்டு முண்டாசு தலைவர் விவசாய மாதிரி இறங்கினார் கீழே. அந்த அளவுக்கு இங்கே ஒரு சந்தோஷம் அடைஞ்சிச்சு அவருக்கு ஒரு நிம்மதி அடைஞ்சிச்சு. சொந்தக்காரங்களை பார்க்கறதுல நிம்மதி அடைஞ்சிச்சு. ஆகையால் அப்பாவோட அப்பா வாழ்ந்ததுலாம் அங்கேயே இருக்கலாம், ஆனால் அவர் மனசெல்லாம் தஞ்சாவூரில் தான் நான் சொல்ல வரணும், வேற ஒன்றும் இல்லை. அந்த வகையில் நாங்கள் சிட்டியில் தான் வளர்ந்துருக்கோம். இப்படி இருந்தாலும் தஞ்சாவூர் வரும்போது அது ஒரு சின்ன ஒரு பாசம், ஒரு நேசம், நம்ம ரத்தம் ஓடுது இங்கே மறக்கவே முடியாது. நான் இங்கே வரும்போதுல எனக்கு வரவேற்பு கொடுக்குற என் அன்பு சகோதரன் வாண்டையார் அவர்கள், ஸ்ரீதர் கூப்பிட்டு நான் போய் அவரோட தேட்டர் ஓப்பன் பண்ணேன். இதே மாதிரி நான் தூரத்துலேருந்து பார்த்து தான் சரியான பந்தா போட்டிருக்கேன். அப்படி கிட்ட வந்ததுக்கப்புறம் இங்கே ஒழுங்காக நீங்கள் வரீங்க, என் தேட்டர் திறக்கிறீங்க.
அதே மாதிரி எங்கள் வாண்டையார் வந்து என்னைக்கு எனக்கு கூப்பிட்டுருக்காரு. தூரத்துலேருந்தே பார்த்துட்டு இருந்தாரு, கிட்ட வந்து என்ன கூப்பிட்டாரு. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அன்பு சொந்தங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எங்கள் அப்பா எங்கள் அம்மா. அதே மாதிரி இவங்க சொல்லுவாங்க, அருந்தபுரத்து பொண்ணு இங்கே வந்து நீங்கள் பொண்ணு எடுத்தீங்க, எவ்வளோ யாரு தெரியுமா நாங்கள் தான், நீங்கள் ஞாபகம் வச்சுக்க அப்படிப்பாங்க. ஏடி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அவர் ஐயா முடி ஐயா பெரியவர் சொல்வார், உங்கள் ஐயா அருந்தபுரம் வந்து தேடி பொண்ணு தேடினா தெரியுமா, எப்படி தஞ்சாவூர்னா சாதாரண ஆளுங்களா அப்படிப்பாங்க. அந்த வகையில் உண்மையிலேயே சாதாரண ஆளுங்க நீங்களாம் வந்து ரொம்ப 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 பெரியவங்க. அந்த வகையில் நான் இங்கே வந்து உங்கள் கூட கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஐயா வாண்டையார் ஐயாவோட குடும்பத்தில் தம்பி டாக்டர் இருக்காங்க, தம்பி விஜய், தம்பி ரஞ்சித், அம்மா இங்கே வந்து வரவேற்றாங்க புனிதாவை. நீங்கள் எல்லாரும் இவ்வளோ நேரம் இருந்து எங்களை வந்து உங்களோட அன்பெல்லாம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் இருப்போம். எங்கள் சினிமா எப்படின்னா, நீங்கள் அன்பெல்லாம் இருக்கிற வரைக்கும் நாங்களாம் வாழ்ந்துட்டு இருக்க முடியும். அந்த வகையில் வந்து இன்னைக்கு வந்து நீங்களாம் அன்பு வச்சிருக்கீங்கன்னா அது வந்து நடிகர் திலகர் மேலே அன்பு இருக்கிறதால தான் என் மேலேயும் என் குடும்பத்தார் மேலேயும் ஒரு அன்பு இருக்கு. அந்த வகையில் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். நடிகர் திலகர் வந்து தஞ்சாவூர்காரன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். இன்னைக்கு நான் இங்கே மேடையில் வந்து இந்த ஒன்றரை வந்து திறக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் வந்து காலேஜ் பார்த்துருக்கோம், ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே இல்லைன்னு நினைக்கும் போது தான் அண்ணன் ஃபேமிலி, அண்ணன் வாண்டையார் ஃபேமிலி வந்து இப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து இங்கே வந்து இறக்கியிருக்காங்க. இந்த ஊர் வந்து மென்மேலும் வளரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அந்த வகையில் வந்து இப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்டை வந்து ஓப்பன் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இது முக்கியமாக வந்து இங்கே வர்றவங்க இதோட ப்ரோட்டோகால்ஸ், அதான் அங்கே இடத்துல வேலை செய்கிற ஸ்டாஃப் வந்து சொல்கிறது தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஜாக்கிரதையாக போய் எல்லாம் பண்ணுங்க. அந்த வகையில் இருந்து இன்னைக்கு வந்து அண்ணன் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்டு ஆரம்பிச்சது இன்னும் மென்மேலும் வந்து தஞ்சாவூர் வளரணும்னு நான் ஆசைப்படுறேன். எங்கள் அன்னைகளுக்கு சார்பாக எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவித்து என்னை வந்து இங்கே அழைச்சதுக்கு பெருமைப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். நமது இளைய திலகம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க திரு குணசேகர வாண்டையார் அவர்களை அழைக்கிறேன்.